அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 383, 384 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த ஸ்டார் பேலஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ இவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3 டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்காக போகிறாங்க. அங்கே போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோவால் அங்கே இருக்க ஒரு பில்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஆரா அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. டிராகன் என்ன சொல்லுது, அட இந்த ஸ்டார் பேலஸ் என்னப்பா பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போல தெரியுதே அப்படிங்குது. இவங்க இப்போ டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 3 டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறவை கேட்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபுலேஷன், அதாவது தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணணுமா. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பிரிட்ஜ் இருக்குமா. இந்த தண்டர் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறத தாங்கிக்கிட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனால் இவங்களால் வந்து இன்னர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக முடியும். நம்ம பறவை என்ன சொல்லுது, தண்டரா அதெல்லாம் நான் அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறோனே அப்படிங்குது. ரெண்டாவது அப்படிங்கிறது இல்யூஷன், அவங்க ஹார்ட்டுக்கான டெஸ்ட்டு. இல்யூஷனாக பொதுவாக என்ன வரும், நம்ம ஷாவத்தின் என்ன சொல்லுது, என்ன பியூட்டிஃபுல் விமனை வச்சு டெம்டேஷன் கிரியேட் பண்ணுவீங்களா, எனக்கெல்லாம் பொண்ணுங்க மேலே ஆசையே இல்லை தெரியுமா, அது வந்து என்னோடய ஸ்பாட் ஸ்பீடை கம்மி பண்ணிடும் அப்படிங்குது. அதான் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி, வெளியே பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தியே, அப்போ அதெல்லாம் நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கிட்ட பதில் இல்லை. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குங்க. அந்த லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இவங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க கற்றுக்கணும். நம்ம பறவை உடனே என்ன சொல்லுது, அட இவ்வளோதானா, அதெல்லாம் சப்ப மேட்ருங்க, என்னோட ஸ்பீடை பார்த்து நீங்களாம் பயந்துடாதீங்க அப்படிங்குது. இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வராங்கப்பா. இவங்க இந்த ஸ்டார் பேலஸில் ஒன் ஆஃப் த எல்டர். இவங்க தான் ஆக்சுவலாக டெஸ்ட்டே வந்து பிகின் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறதுலே 2 பேர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ஹீரோ, இன்னொன்று ஷாவ்தியன். ஸோ இந்த 2 பேருக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த பில்லரை செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே நம்ம ஷாவ்தியன் ஒரு பில்லரை செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இன்னொரு பில்லரை செலக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டான். மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு பில்லருக்குள்ளே போயிட்டாங்க. இப்போது ஷாவ்தியன் எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. அந்த பிரிட்ஜ் மேலே தான் போய் நிற்கிது. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது. அது என்ன சொல்லுது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா, அதை வச்சு இவங்களுக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா. எதுக்குடா இந்த ரேங்கிங் அப்படின்னா, டாப் 100ல் வராங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் எல்லாம் வருமா. நம்ம பறவை பார்க்குது, அட சூப்பர்ப்பா அப்படிங்குது. இப்போ மேலே இருந்து அந்த லைட்னிங் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறத வச்சு அடிக்குதுங்க. நம்ம பறவையும் எது தடிக்குது. எது தடிச்சுட்டு அது என்ன தெரியுமா சொல்லுது, ஏ குட்டி லைட்னிங்க, நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, வா வா அடி அடி, நானும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போய் படுத்துக்குச்சிங்க. என்ன நக்கல் பார்த்தீங்களா, லைட்னிங் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது, சார் பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு எழுந்திரிச்சு இங்கேயும் அங்கேயும் அது பாட்டுக்கு டாச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது என்ன சொல்லுது, நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் அப்படிங்குது. இன்னொரு பக்கம் அந்த ராக்லான ஆன்செஸ்டரும் அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபர்னஸும் காட்டுறாங்க. ஃபர்னஸ் அந்த ஆன்செஸ்டர் கிட்ட கேட்குது, உங்களோட பாடி ரிஃபைன்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது ரிலேபிள் தானா, அந்த பறவை உங்களால் ரிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு பறவை இருக்கே அது என்னுடைய மார்டல் எனிமி, நான் என்ன பண்ணாலும் சரி அதை எப்படியாவது ரிஃபைன் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறாரு. என்ன கோவமோ தெரியல அந்த மனுஷனுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாருங்க, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அடா இந்த லைட்னிங் பவர் வந்து ரொம்ப பியூரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களை டெஸ்ட் எடுக்க காமிச்சா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம டிராகன் அதுக்கு மேலே லைட்னிங் பவர் எல்லாத்தையும் மொத்தமாக முழுங்கி ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்கு. இவன் கேட்குறான், சீனியர் இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு கல்ப்பு மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்சர்வ் பண்ணுதுங்க. என்னடா அலுப்புற பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு கும்பல் ஒன்று போச்சு இல்லையா, 3வது பில்லருக்குள்ளே அவங்கள காட்டுறாங்க. அவனுங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறானுங்க, ஒருத்தனால கூட அந்த லைட்னிங்கை தாண்டி போக முடியலங்க. உள்ளுக்குள்ளே போனவன் எல்லாம் ஒவ்வொருத்தனா வந்து எலிமினேட் ஆகிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் கத்துறான், அவனை என்னென்னமோ பண்ணுறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவன் என்ன சொல்கிறான், என்னடா இது இந்த லைட்னிங் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது, ரூல்ஸை மாற்றுங்கடா அப்படிங்கிறான். இந்த பொண்ணு பார்க்குறா, அங்கிள் சும்மா என்ன அங்கிள் குழந்த மாதிரி அழுகிறீங்க அப்படிங்கிறா, உங்களால் முடியல அப்படின்னா உடனே குழந்த மாதிரி அழ ஆரம்பிப்பீங்களா, போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறா. இப்போ பின்னாடி ஒருத்தன் வரான், அவன் என்ன சொல்கிறான், ஏய் பொடிசுங்களா, யார் நீங்கள், உங்கள் பெற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே அடி வாங்குறாங்க இல்லையா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விழுந்துடுறாங்க, எலிமினேட் ஆயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஒருத்தன் சொல்கிறான், என்ன நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அந்த சமயத்தில் இன்னொரு எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவங்களாம் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மற்ற டெம்பிளில் ரிஜெக்ட் ஆனவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்கெல்லாம், கண்டிப்பாக இவங்கெல்லாம் எலிமினேட் ஆக தான் செய்வாங்க, ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பர்சனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. யாருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம ஹீரோவை பற்றி தான் சொல்கிறாரு. அவன் வந்து 40 வருஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், ஆனால் ஆல்ரெடி வந்து ஹாஃப் ஸ்டெப் காட் கிங் லெவலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பசங்க இருக்காங்க, 10 வயசு தான் ஆகுது, ஆல்ரெடி ஹெவன்லி காட் லெவலில் இருக்காங்க அப்படின்னோடனே, அட 10 வயசுலேயே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான் மறுபடியும், அட அவங்களாம் யாராவது ரோக் கல்டிவேட்டர்ஸாக இருப்பாங்க, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறான். ரோக் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னா ஏதோ தெருவில் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பேசுகிறான் அவன். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ட்ரூ ஜீனியஸை கூப்பிட்டு வந்திருக்கிறாராமா.
அவன் பேர் வந்து தாங் அர்லாங்கா. எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே நம்ம பசங்க கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்கான்ல அவன் தான். இந்த பசங்க பார்க்குதுங்க, எங்கள் அப்பா அம்மா பற்றி என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்குதுங்க. ஒரு அடி தான் அடிச்சது. அவன் ஆல்ரெடி காலில் விழுந்துட்டான். எம்மா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். இந்த எல்டருக்கு சுத்தமாக மூஞ்சி சரியில்லை. பயபுல மன்னிப்பு தானே கேட்டுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கிட்ட வந்துடுச்சுங்க அந்த அட்டாக்கு. இன்னொருத்தி டைம் ஸ்டாப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, அடே என் சிஸ்டரே அட்டாக் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறான் பாறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாட்டில் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து அவன் வாயில் கவுத்து விட்ருவாளா. இதில் எதில் பாய்சன் இருக்குன்னு வேற தெரியல. அதுக்கப்புறம் அவனை தூக்கி வெளியில் வேற போட்டு விட்டாங்க. வெளியில் வந்து விழுந்தவன் ஐயோ எரிதே எரிதே என்னை காப்பாற்றுங்க, எல்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான். அந்த லேடி கேட்குறாங்க, நீ சொன்னவன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனை சொல்கிறான், அவன் என்னை வந்து ஏமாற்றிட்டான், அவனை விடாதீங்க, தூக்கி வெளில போடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வெளில போட்டாங்க அவனை. இப்போ இந்த குட்டி பொண்ணுங்க 2 பேருமே அந்த லைட்னிங் ட்ரைபுலேஷனை எதிர்க்கலாம் அப்படின்னு போகிறாங்கப்பா. ஒருத்தி என்ன பண்ணுறா, ஸ்பேஸ் டிவைவரர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. இன்னொருத்தி என்ன பண்ணுறா, டைம் ரிவர்சல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. ரெண்டுமே யூஸ் பண்ணி அந்த ஒரு லைட்னிங்கை முடிச்சு விட்டுச்சிங்க. இவன் பார்க்குறான், என்னடா 10 வயசுல எம்பரர் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா அவங்கெல்லாம் ரோ கல்டிவேட்டர்ஸு, உங்கள் அளவுக்குலாம் அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, அவங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணி முடிச்ச உடனே என்னோட மாஸ்டரை வெளில வர சொல்லி இவங்களை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பரர் போல தெரியுது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன நடக்குது, ஒரு பில்லரில் லைட்னிங் சோர்ஸே கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. யாரா அதுக்குள்ளேருந்து வெளில வரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணால் பின்ன காலியாக தானே செய்யும். இந்த லேடி பார்க்குறாங்க, எது காலி ஆயிடுச்சா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்களுமே டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, இன்னொரு பில்லர்லேருந்து சத்தம் கேட்குது. எங்கேயுமே லைட்னிங் பவர் அப்படிங்கிறது காலி ஆயிடுச்சாமா. ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட்டை வெளியில் தோர்த்தி வரும்னு சொல்லிட்டு பறவையை தூக்கி போட்டாங்க வெளியில். நம்ம ஹீரோ கேட்குறான், இங்கே என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, மாஸ்டர் நான் ஒன்றுமே பண்ணல மாஸ்டர், நான் பாட்டுக்கு அமைதியாக படுத்துக்கிட்டு என்னை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதோட எனர்ஜி காலி ஆயிடுச்சுன்னா நானா பொறுப்பு அப்படின்னு கேட்குது. இந்த லேடி பார்க்குறாங்க, எது எனர்ஜி காலி ஆயிடுச்சா, டேய் யாரா நீங்களாம், எங்கேருந்துடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லுதுங்க. அதாவது எப்படி சொல்லுதுன்னா, வஸ்ட்டு பாசிபிள் வேவா, இருக்கிறதுலே வஸ்ட் பீப்புள்ரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குது. நம்ம பறவை என்னத்தை பேசுச்சுன்னு தெரில, நம்ம ஹீரோ மண்டையிலே ஒன்று வைக்கிறான், இங்கே பாரு ஸ்டார் பேலஸில் என் பேரை கெடுக்காத அப்படிங்கிறான். கண்டிப்பாக உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாஸ்டர் அப்படிங்குது. இப்போ அந்தாலும் ஒருத்தர் இருந்தால அவன் கேட்குறான், சரி அந்த பறவை யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவா, அதுக்கு பேர் ஷாவுத்தியன், இந்த கூ சின்ஃபங் இருக்கான்ல அவனுடைய பெட்டு அப்படின்னு இந்த ஆளுக்கு வாய் பொழந்து போச்சு. எது, அந்த பறவை காட் கிங் லெவலில் இருக்குது, அவன் ஹாஃப் ஸ்டெப் காட் கிங் தான் இருக்கான், அது எப்படி அவனுக்கு பெட்டாக இருக்கும், நீங்கள் சொன்ன கூ சின்ஃபங் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவன் ஒரு ரோ கல்டிவேட்டருங்க, உங்களுடைய அட்டென்ஷனுக்குலாம் அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க. இந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த லேடி எல்டர் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மாஸ்டர் வந்து மேல் கேண்டிடேட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப திறமை இருக்கு இல்லையா. இவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையா பேசுன நீ. இப்போ இவங்க 2வது டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டைமுங்க. அங்கே ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகி என்ன பண்ணுது, இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ 2வது டெஸ்ட்டில் என்ன அலுப்புற பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.